ஃபஸ்ட்டு தப்பு செஞ்சுட்ருப்பாங்க. அடுத்து அந்த தப்பை விட்டுட்டு சரி நல்லா நம்ம தேவனுக்கு நம்ம ஏசப்பாய்க்கு நல்ல ஒரு மகனாக நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் நம்ம அப்படி வாழணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த கொஞ்ச நாள் அவங்க அந்த வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கும். அப்படின்னா எப்படி சொல்லி இயேசுக்குள்ள நல்லா வாழ்ந்து இது எப்போ பார்த்தாலும் ப்ரேயர் பண்ணி நம்ம பைபிள் வாசித்து அப்படி ஒரு பரிசுத்தமாக இருப்பாங்க ஒரு தப்பு பண்ணாமல். ஆனால் கொஞ்ச நாள் கழியும் போது திரும்பி அந்த தப்பு அவங்க வாழ்க்கைக்குள்ளே திரும்ப வந்துடும். ஆனால் திரும்பி அந்த தப்புக்குள்ளே தானே நான் போகிறேன். அந்த நீங்கள் ஏசப்பட்ட கேளுங்க, அவர் உங்களை அவர் மாற்றுவார். ஐயோ என் மகன் என்கிட்ட நம்பிக்கை வச்சு என்கிட்ட கேட்குறானே, அவனுக்கு ஒரு வயசை கூட நான் அவனுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன் அப்படின்னு யார் நம்முடைய ஆண்டவர் நினச்சி அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு தருவார். நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்தி நம்ம அந்த தப்புக்குள்ளே திரும்ப போகாமல் நம்ம கடவுளுக்குள்ளே கரெக்டாக இருந்தால் அவர் நம்மளை நல்லபடியாக ஆசீர்வதித்து நல்ல ஒரு வெற்றி நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் உண்டோ அதெல்லாம் அவர் காண்பித்து தருவார். இதுதான் நம்முடைய தேவன்.